நந்தி தீரானே குருவேரந்தாமுனி சட்டமுனி கும்பே அம்மாமுனியோடனே குருவேரந்தார்கடல் நதியாடு லட்சுமியோ லட்சுமியோ சுடனே குளிரா அங்கே பச்சமாலோ லட்சுமியோ சுடனே குளிரா முகன் சரஸ்வதியோ சந்தோஷமாய் கொழுவேந்தே அவட்டோ இந்திராயோ இந்திராயோ இன்பகுடன் கொழுவேந்தா நல்லூர் என்னும் நகரத்திலே சிவகாமியாபுரம். நல்லூர்னு சொன்னாலே ஒரு குட்டி ஜப்பான். நல்ல ஊர் தான். குட்டி ஜப்பான். தொழில் வளங்கள் இருக்கு. அப்படி சிவகாமியாபுரம் முத்து நகர் என்னும் மாநகரத்திலே அதாவது நேற்று இரவு ஐயா சொரிமுத்து ஐயா கதையை திரிப்பதை பாடி முடித்து சாஸ்தா பிறவி செஞ்சாச்சு. இன்னைக்கு என்ன செய்யணும்னு சொன்னா பகலில என்ன செய்யணும்? அம்மா முத்தாரம்மா கதையை பாடணும். அம்மா எப்படி பிறந்தா, எப்படி வளர்ந்தா, எப்படி மகிடனை வதை முடித்தால், நம்மளுக்கெல்லாம் எப்படி அருள் வாய்த்து கொண்டு இருக்கிறாள். ஆமா, அப்படிங்கறத இன்னைக்கு விவரமா சொல்ல போறோம். ஆமா, அதாவது ஆதிவெள்ளி கைலாசத்திலே ஆண்டவன் சிவபெருமான் அம்மை பார்வதா தேவியானவள் மூத்த மகனாகப்பட்ட விநாயகப் பெருமான் இளைய மகனாகப்பட்ட வடிவேல் முருகன் அப்படி வள்ளி தேவயானையோடு அந்த ஆதிவெள்ளி கைலாசத்திலே கொலுவிருந்து வருகிறார்கள். நாரதர் நந்தி தேவன் அட்டமுனி சட்டமுனி அழகு கும்பம் மாமுனியோடு அந்த ஆதிவெள்ளி கைலாசத்திலே கொலுவிருந்து வருகிறார்கள். அதாவது மாமா நம்ம வெள்ளிசையை உலகமெங்கும் பரப்பக்கூடிய யாலி டிவி யூடியூப் சேனல். ஆமா, நம்ம முதல்ல அறிமுகப்படுத்தி வச்சது அவதாமா. அவதானே கைராசி வந்து ரொம்ப கைராசியே கைராசி. இன்னைக்கு உள்ள பேரும் புகழ் வாங்கியிருக்கோம்னு சொன்னா நம்ம யாலி டிவி வச்சுதான். ஆமா, நம்ம புகழ்ல அவங்களுக்கு பெரிய ஒரு பங்கு இருக்கு. ஆமா, அவ்வளவு வச்சுதான் நமக்கு பேரு புகழ். அதாவது மாமா இன்னைக்குமே நமக்கு உதவி செஞ்சவங்களும் மறக்க கூடாது. உண்மைதாம்மா, உண்மைதாம்மா. ஆமா, அப்படி உலகமெங்கும் பரப்பக்கூடிய யாலி யூடியூப் சேனல் அவர்களுக்கும் அன்னார் அவர்களுக்கும் அரியப்புறத்தை சேர்ந்த வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறையாக வெள்ளிசை பாடுகின்ற எஸ் புவனா வெள்ளிசை குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம் உங்களுக்கு. அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே பார்க்கடல் நன்னதில்ல பச்சம்மாறு லட்சுமியும் பௌஷணனை குழுவிருந்து வருகிறார்கள். பிரம்மலோக பட்டணத்திலே சதுர்முகனும் சரஸ்வதியும் சந்தோஷமாக குழுவிருந்து வருகிறார்கள். அப்படி அமரலோக பட்டணத்திலே இந்திரனும் இந்திராணியும் இன்பமுடனே குழுவிருந்து வருகிறார்கள். அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே அழகுடனே கொலுவிருக்க அதாவது ஆண்டவன் சிவபெருமான் எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் கோடி ஜீவ ராசிகளை படைத்துள்ளார். ஓர் அறிவு முதல் 6 அறிவுள்ள உயிர்களை படைத்துள்ளார். அதாவது மாமா பிள்ளைய பெத்தா மட்டும் போதுமா? வளர்க்கணும் தெரியுமா? பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும். குச்சி மிட்டாய் கேட்டா குச்சி மிட்டாய் வாங்கி கொடுக்கணும். என்ன கேட்கணும் அதை வாங்கி கொடுக்கணும். இல்லன்னு வையி எதுக்கு பெத்த அப்படின்னு கேட்போம்ல. ஐஸ் கேட்டா ஐஸ் வாங்கி கொடுக்கலாம். ஆமா, எனக்கு ஜேசிபி வேணும். உங்க
எதுக்குமா அந்த புள்ள அழுவுது? அந்த புள்ள எதுக்கு அழுதுன்னு தெரியலையே. என்ன வேணும்னு கேட்டா தானே சும்மா அழுதா என்ன கொடுக்க முடியும்? ஜேசிபி வேணும். ஜேசிபியா? அப்போ வரட்டும், இந்த வாரம் வந்தா வாங்கி தரேனப்பா. அண்ணா தொங்குது இல்ல அந்த ஜேசிபி நிக்கோ? ஆமா. சரி ரைட்டு வாங்கி தரேன். ஆமா போட முடியட்டும். அப்ப புள்ளிகளுக்கு கேட்டதை வாங்கி கொடுக்கணும். ஆமாம்மா. அதே போலவே ஆண்டவன் சிவபெருமான் படைத்த உயிர்களுக்கெல்லாம் படியளக்க வேண்டும் என்று ஆண்டவன் சிவபெருமான் எப்படி படியளக்கிறான் தெரியுமா? நாளை நல்லதினை எடுத்து நாளை நல்லதினை எடுத்து இந்த நாடு எங்கும் படியளந்தா நாடு எங்கும் படியளந்தா பரமசிவம் ஆண்டவனும் ஆமா சொல்லி அங்கே உனக்கு நல்லதினை எடுத்து உனக்கு நல்லதினை எடுத்து உனக்கு நல்லதினை எடுத்து இத உலகம் எங்கும் படியளந்தா உலகம் எங்கும் படியளந்தா ஆண்டவனும் சிவனாரும் ஆமா சொல்லி மறக்க நல்லதினை எடுத்து மறக்க நல்லதினை எடுத்து மாநிலமும் வடியலந்தா மாநிலமும் வடியலந்தா எடுத்து பரமசிவம் அப்படி ஆதிவெள்ளை கைலாசத்திலே சரி ஆண்டவன் சிவபெருமான் ஆமாதாயி எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்துள்ளார். அனைத்து உயிரினத்திற்கும் படைத்தது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான். கல்லுக்குள் இருக்கின்ற தேனை முதல் தாயின் கருப்பைக்குள் இருக்கக்கூடிய சிசு வரைக்கும் ஆண்டவன் சிவபெருமான் தான் படியளப்பார். அப்படி படைத்த உயிர்களுக்கெல்லாம் வழியளக்க வேண்டும் என்று ஆமாதாயி நாளை தினை எடுத்து நாடு எல்லாம் படியளப்பார். உலக்கு தினை எடுத்து உலகம் எல்லாம் படியளப்பார். ஆளாக்கு தினை எடுத்து இந்த அகிலம் எல்லாம் படியளப்பார். ஓ சரி. அப்படி ஆண்டவன் சிவபெருமான் ஆமா படைத்த உயிர்களுக்கெல்லாம் வடியளந்து விட்டு கைலாங்கிரி மலைக்கு வரும்போது என்ன நடக்கு? ஆதிபர சக்தியானவா ஆண்டவன் சிவபெருமானிடத்தில் கேட்கிறார். என்ன கேட்கா? ஆண்டவா பரம்பொருளை நீங்கள் எப்படி நாளை தினை எடுத்து நாடு எல்லாம் படியளக்க முடியும்? அதானே உலக்கு தினை எடுத்து எப்படி உலகம் எல்லாம் படியளக்க முடியும்? அதாவது அதனால உங்க மேல எனக்கு டவுட் இருக்கு. அதாவது மாமா என்ன பார்வதி, நாளை தினைன்னு சொன்னா 4 இளவு இருக்குமா? நாளை தினை வந்து 4 இளவுதாம்மா இருக்கும். எடைக்கு போட்டா 1 கிலோ இருக்கும். 1 கிலோ இருக்கும். அளந்தா ஒரு நாளி எடை போட்டா 1 கிலோ. 1 கிலோ. ஆமா. அப்ப இந்த பகவான் நாளை தினை எடுத்துட்டு போவாரா நாடு எல்லாம் படி அளப்பாரா? உலக தினை எடுப்பாரா உலகத்துக்கு படி அளப்பாரா? ஒரு ஆளுக்கு ஒரு அரிசி போட்டாலும் படி அளக்க முடியுமா? எப்படிமா முடியும்? ஜனத்தொகை என்ன இருக்கு? ஜனத்தொகை பத்தி உங்க அப்பாட்ட கட்டதான் தெரியும். அவ்வளவு இருக்குல்ல. அதாவது இந்த கொரோனா நேரத்துல 2020-21 ஆமா லாக்டவுன் போட்டாங்க. எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில போகாம இந்திய மக்கள் தொகை 50 லட்சம் கூட்டிட்டு பாருங்க ஐயா. இது இந்த லாக்டவுன் ஏன் போடணும்? அதுக்கெல்லாம் சேர்ந்து படி அளக்கணும்ல. மக்களை காப்பாத்துறதுக்காண்டி சரி உயிர் பெயரக்கூடாதுன்னு காப்பாத்துறதுக்காண்டி லாக்டவுன் போட்டாங்க. உயிர் பெயரக்கூடாதுன்னு லாக்டவுன் போட்டாங்க. ஆமா அது ஜனத்தொகை கூட்டிட்டு கடைசியில உயிர் கூட்டிட்டு வரவே. சரி அப்போ ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே ஆதிவர சக்தியானவா கேட்கும் பொழுது வழங்காடு வயக்காடெல்லாம் பிளாட் போட்டாங்க. வீடு வேணுமில்லாமா? வேணுமில்ல. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு கட்டி தான் பாக்கும். அப்பவும் காண மாட்டேங்க. காண மாட்டேங்குல்ல. குடும்பம் பெருசாயிடுதுல. அப்ப ஆண்டவன் சிவபெருமான் ஆதிவர சக்தியிடத்திலே என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன சொல்லுகிறார்? ஒன்னா ஒன்னாண்டி சிவ உடையவன்
ஈஸ்வரனோ நான் தாண்டி யா மூணாண்டி சிவமுக்கனோ நான் தாண்டி யா நாலாண்டி நாலு விழாங்களோ நான் தாண்டி யா ஐந்தாண்டி அஞ்சு பஞ்சபூதமோ நான் தாண்டி யா ஆறாண்டி ஆறு சாஸ்திரமோ நான் தாண்டி யா ஏழாண்டி ஏழு சமுத்திரமோ நான் தாண்டி யா எட்டாண்டி எட்டு திசைகளும் நான் தாண்டி யா ஒன்பது நல்ல ஒன்பது நல்ல இந்தா இந்தா ஒன்பது நல்ல ஒன்பது ஆண்டு ஒன்பது ஆண்டு இந்த நவக்கிரகங்களுடன் தாண்டி நான் தாண்டி நான் தாண்டி நவக்கிரகங்களுடன் தாண்டி தாண்டி நான் தாண்டி ஒன்பதாண்டி ஒன்பதாண்டி பார்வதி பத்து நல்ல ஆமாங்கல்லே. பத்து நல்ல இந்தா, ஐயா பத்து நல்ல பத்தாண்டு 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 ஓ பகவானு நான் தாண்டி நான் தாண்டி நான் தாண்டி ஓ பகவானு நான் தாண்டி நான் தாண்டி நான் தாண்டி பத்தாண்டி பத்தாண்டி அப்படி ஆதிவெள்ளை கைலாசத்திலே சரி ஆண்டவன் சிவபெருமான் ஆதிபர சக்தி இடத்திலே சொல்கிறார் என்ன சொல்லுதா அடியே பார்வதியே என்ன பகவானே ஒன்னாண்டி சிவ உடையவனு நான் தாண்டி நீங்க தானா ரெண்டாண்டி இந்த ஈஸ்வரனு நான் தாண்டி ஓஹோ பத்தாண்டி உன் பகவானும் நான் தாண்டி எல்லாமே நீங்க தான் அடியே பார்வதியே என்ன நீ என்னை பார்த்து சந்தேகப்படாத உங்களை பார்த்து சந்தேகப்பட்டது தப்புதான் சாமி நான் தும்பிளையும் இருப்பேன் துரும்பிளையும் இருப்பேன் உண்மைதானே இந்த காற்றாக இருப்பது நான் தான் ஓ இப்ப அடிக்க காத்து நீங்க தான் இந்த மழையாக இருப்பதும் நான் தான் சாரல் மழையா பெய்தது நீங்க தான் அதாவது ஒரு வீடான வீட்டுல கணவன் மனைவின்னு இருக்காங்கன்னு சொன்னா என்னதாயி அந்த ஐயா அந்த அம்மாவை 2 அடி கூட அடிச்சிடலாம் 2 மிதி கூட மிதிச்சிடலாம் 2 திட்டு கூட திட்டிட்டு போயிடலாம் சரி ஆனா ஆ, சந்தேகம் மட்டும் படவே கூடாது சந்தேகம் என்பது கூடாது ஆ, ஏமனா ஆ, குடும்பத்துல வந்து சண்டை இருக்கலாமா சரி சின்ன சின்ன சண்டை ஆமா தப்பு இல்ல தப்பு இல்ல சண்டை வரலாம் ஆ, சந்தோஷம் வரலாம் ஆமா எல்லாம் கலந்து இருந்தா தான் குடும்பம் குடும்பம் ஆனா சந்தேகம் மட்டும் சின்ன அளவு கூட வரக்கூடாது வரவே கூடாது ஆமா சந்தேகம் வந்ததுன்னு வை ஆ, குடும்பம் சந்திக்கு வந்துரும் சந்தேகம் வந்து ஒரு பெரிய கொடிய நோய் மாமா ஆமா உண்மைதானம்மா அந்த நோய் வந்துச்சுன்னா போகவே செய்யாது சந்தேகம் என்கிற புயல் அடித்து விட்டால் ஆ, சந்தோஷம் என்கிற மலர்கள் உதிர்ந்து விடும் உதிர்ந்து விடும் ஆமா அப்போ சந்தேகப்படவே கூடாது ஒரு வீடான வீட்டுல சந்தேகம் மட்டும் வரவே கூடாது ஆண் வந்து பெண்ணு மேல சந்தேகப்படக்கூடாது ஆ, பெண்ணு வந்து ஆண் மேல சந்தேகப்படக்கூடாது சந்தேகப்படக்கூடாது ஆமா அப்ப ஆண்ட நம்பணும் நம்பிக்கை தான் வாழ்க்கை உண்மையிலே மாமா ஆமா அப்போ ஆண்டவன் சிவபெருமான் ஆதிவேர சக்தியிடத்திலே சொல்கிறார் என்ன சொல்றா அடியே பார்வதி ஏங்க என்னை பத்தி நீ லேசா நினைக்காத என்னங்க இப்படி சொல்றீங்க உங்களை பத்தி லேசா நினைப்பேன் நானா நீ நினைக்க போய் தானே கேட்ட என்னங்க ஆ, அப்படி என்று சொல்லும் பொழுது சரி அதாவது ஆண்டவன் சிவபெருமான் ஆமா படைத்த வீரர்களுக்கெல்லாம் மடியிழந்து விட்டு கைலங்கை மலைக்கு வருகிறார்னு சொன்னா ஆதிபர சக்தியானவா ஆண்டவன் சிவபெருமானுக்கு பாத பூஜையானது செய்வாளாம். ஆமா அதுதான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. பணிபடைகள் செய்யக்கூடிய வேலை நடக்கலாம். அப்படி ஆண்டவன் சிவபெருமானுக்கு ஆதிபர சக்தியானவா எப்படி பாத பூஜை செய்கிறாள் தெரியுமா? எப்படி பணிபடைகள் செய்கிறாள்? பிச்சை நல்ல மலர் மலர் பெருமாளாங்கை பார்வையா भगवान को बोझाई सैगा मल्ली मलर नांगे बारबदिया जमायोने को बोझाई सैगा वाचे मलर
பூஜை வாச்சி மலரே பூஜை செய்யாதி சக்தி அம்பிகையோ நாளெடுத்து பூஜை செய்யலையும் தானே மலர்களை தானே மனசியோடு பூஜை செய்ய கைலாசமலையில் ஆண்டவன் சிவபெருமானுக்கு ஆதிவர சக்தியானவா என்ன பண்ணுதா? பிச்சி மலரெடுத்து பெருமாண்டங்கை பார்வதியாக அந்த பகவானுக்கோ பூஜை செய்தாள். சரி. மல்லி மலரெடுத்து மயண்டங்கை பார்வதியாக அந்த மறையனுக்கோ பூஜை செய்தாள். ஆமதாயி. அதாவது பாத பூஜைன்னு சொன்னா சரி அந்த காலத்துல எல்லாம் தாத்தா பாட்டி என்ன செய்வாங்க தெரியுமா? தாத்தாவும் பாட்டி என்ன செய்வாங்க? தாத்தா வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் களைப்பா வீட்டுக்கு வருவாரு. அப்பா உடம்புக்கு என்னப்பா வருது? ஒரு குறுக்க வரப்பு ஒத்தையிலே வெட்டிட்டு உடம்பு அசதியோட வீட்டுக்கு வருவாருல்ல. வீட்டுக்கு வந்து தாத்தாவுக்கு அந்த பாட்டி வெண்ணி போட்டு நல்ல எண்ணெய் தேய்ச்சி இப்ப தாத்தாவுக்கு முதுகு தேய்ச்சி தாத்தாவுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சு நல்ல குளிப்பாட்டி வீட்டுக்குள்ள கொண்டு போய் பிடிச்சது சாப்பாட குளிப்பா. அப்படியே பாட்டி வாசல்ல எதிர்பார்த்துட்டே இருப்பாவோ தாத்தா எப்ப வருவாங்க. செஞ்சு மறுநாள் அனுப்பினாலும் வை, மறுநாள் காலையில எந்திக்கும் போது உடம்பு புடைச்செடுத்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும். தாத்தாக்கள் வேலைக்கு போறதுக்கு டயர்டே இருக்காது, உடம்புல டயர்டே இருக்காது. கொஞ்சம் வர போயிட்டு வருவாரு. ஆமாங்க, நம்ம போய் வருமுன குட்டி ஏமா கொஞ்சம் வெட்டி இதா போட்டிருக்கியா? நீங்க அங்க கிணத்துல குளிச்சுட்டு வர வேண்டியதானே? குளிக்கலாம், இல்லைன்னா குளத்துல குளிக்கலாம், ஆத்துல குளிக்கலாம், ஊத்துல குளிக்கலாம். ஊத்துல எப்படி குளிக்க முடியும்? ஊத்து தண்ணி இருக்கலாமா? ஊத்து தண்ணி அது உங்க அப்பாவுக்கு தான் தெரியும். சரிதானே? அங்க குளிச்சுட்டு வர வேண்டியதானே? அப்படிம்பா வீட்டுல அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னு சொன்னா மறுநாள் வேலைக்கு போக முடியுமாமா? எப்படி போக முடியும்? வேலைக்கு எந்திக்க முடியுமாமா? முடியாதுல்ல. அதான் வீட்டுல வந்து செவரு இருந்தா தான் சித்திரை எழுத முடியும். ஆமா, ஆம்பளை நல்லா கவனிக்கணும். கவனிக்க தான் நல்லா உழைச்சு போடுவாரு. இந்த காலத்துல ஏடி அத்தானுக்கு கொஞ்சம் வெண்ணி போடுன்னு சொன்னா அவ படத்துக்கிட்டு சொல்லுவா, ஏயா உன்னைய 10 மேட்ச் உன் பிள்ளையில 10 மேட்ச் எனக்கு குறுக்கு நோவுது. அதனால வேலைக்கு போயிட்டு நீ வந்து எனக்கு ஒரு பானை வெண்ணி போட்டு வை, நான் குளிக்கேன்னு சொல்லுவா. அப்படியாம்மா? அம்மா உனக்கு வெண்ணி போட கூட நேரம் இல்லையம்மா. இந்த காலத்துல அப்படித்தானே சொல்லுதாங்க. அப்படி என்ன செய்ய? அப்படியே விரட்டி காலம் கழிக்காங்க. எப்படி செய்ய? அப்படி ஓட்ட வேண்டிய இருக்கலாம் காலத்தை. அதே போலவே அதிபர சக்தி எனவா ஆண்டவன் சிவபெருமானுக்கு மல்லி மலரெடுத்து மயந்தங்கை பார்வதியாக அந்த மறையனுக்கோ பூஜை செய்தால். இருவாச்சி மலரெடுத்து ஈசன் தங்கை பார்வதியாக அந்த ஈசனுக்கோ பூஜை செய்தால். அதாவது அம்மா, ஆண்டவன் சிவபெருமானுக்கு பிடித்த இலையானது என்ன இலை? ஆண்டவனுக்கு பிடித்த இலை வில்வ இலை. ஆமா. அம்மா முத்தாரம்மாக்கு பிடிச்ச இலை நான் சொல்லுதேன். சொல்லுங்க. வேப்ப இலை. எனக்கு என்ன ஒரு குத்து வேப்ப இலை எது பண்ணாங்க, நான் இப்பவுமே தின்னு காமிக்க கொண்டாங்கண்ணே. ஒரு குத்து வேப்பிலை தாங்க நான் இப்பவுமே சவச்சி இறக்கிறது. ஒரு அரை மரத்தை வெட்டி கொடுங்க, ஒரு திங்காரன் பாப்போம். ஆமா, வேப்பிலை வந்து சவச்சி இறக்கிறது உடம்புக்கு நல்லதுன்னு உங்க அப்பாவுக்கு தெரியும். அதான் திங்கங்காரி. அப்ப ஆதிசக்தி பார்வதியானவா நம்ம வாய்க்குள்ள மட்டும்தான் கசக்கும். வாயை விட்டு வயிற்றுக்குள்ள போயிட்டு வை. அதே போல மருந்து எங்கேயுமே கிடையாதுல்ல. வாய்க்கு ருசியா இருக்குதா நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு வந்து அது கேடு. ஆமா, வாய்க்கு வந்து ருசியவே முதல்ல சாப்பிடக்கூடாது. கசப்பு, உப்பு, உரப்பு, புளிப்பு இதெல்லாம் ஒவ்வொரு நேரமும் சேர்க்கணும்ல. புளிப்பா இருக்காது எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லக்கூடாது. அது உரப்பா இருக்காது எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லக்கூடாது. அது கொஞ்சம் காரமா இருக்காது எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லக்கூடாது. எது நல்லா இருக்கு அதை மட்டும் எனக்கு கொடுங்க. அப்படி வாய்க்கு ருசி வந்து உடம்புக்கு கேடுல. வாய்க்கு ருசியானதே சாப்பிடக்கூடாது. எல்லாத்தையும் சாப்பிடணும். உள்ள போய் என்னவா கரெக்ட் பண்ணும். உரப்பு,
அப்ப ஆதிபர சக்தியானவா 28 வகையான மலர்களை எடுத்து பாத பூஜையானது செய்து முடித்தாள். அப்படி செய்து முடித்து விட்டு ஆண்டவன் சிவபெருமானிடத்தில் இருக்கிறார். ஆண்டவா பரம்பொருளே, என்ன பார்வதி இன்னைக்கு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகும். என்ன பார்வதி, எப்ப பார்த்தாலும் உண்மை தெரியணும் உண்மை தெரியணும் இங்கே பார்வதி. நான் அப்படி என்ன தப்பு பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு வீடான வீட்டுல கணவர் கிட்ட பார்த்து இந்த மனைவி இந்த வார்த்தையை கேட்டாலும் வச்சுக்கிடுங்களேன், அந்த கணவருக்கு வயிற்ற கலக்கிறோம். வயிற்ற மட்டுமா கலக்கும்? பாவி மொட்டை என்னத்தை பார்த்து தொலைச்சான்னு தெரியலையே அப்படின்னு அவ செய்யாத தப்பெல்லாம் சேர்ந்து நினைப்பா. என்னத்தை கேட்க போறாருன்னு தெரியலையே. என்னத்தை கேட்க போறாளோ, நம்ம அப்படி ஒண்ணும் செய்யலையே. அப்பப்போ ஒண்ணும் செய்யல. அங்க போனோம், சும்மா தானே போயிட்டு வந்தோம், கடைக்கு போயிட்டு சும்மா தான் வந்தோம், சும்மா தான் வந்தோம். அவருக்கு சிந்தனை வந்து பலவாரிய வாடும். மாமா ஒரு வார்த்தையும் சொல்லிருப்பாங்க வேற இடத்தையும் கேட்கறதுக்கு. ஆனா இவருக்கு வயிற்று அப்படி கலக்கும். அதாவது மாமா சுத்தம். ஆமா, அதாவது ஆண்டவன் சிவபெருமானுக்கு அந்த சோதனைனா நமக்கு எந்த சோதனை? நம்ம எல்லாம் என்ன ஏமாத்துறோம். அவருக்கு ஒரு சோதனை, நமக்கு சோதனைக்கு மேல் சோதனை, சோதனைக்கு மேல சோதனை. அப்ப ஆண்டவன் சிவபெருமானத்திலே ஆதிபர சக்தியானவா கேட்கிறார். என்ன கேட்க? ஆண்டவா பரம்பொருளை, என்ன பார்வதி, இந்த சூரியனும் சந்திரனும் யார் என்று எனக்கு தெரிய வேண்டும். அப்ப சிவபெருமான் சொல்கிறார், என்ன பார்வதி? அடியே பார்வதி, இந்த சூரியன் தான் என்னுடைய வலதுகேன், சரி, சந்திரன் தான் என்னுடைய இடதுகேன். அதான பார்வதி, எல்லாமே உலகத்துல நான் தான். அம்மா, ஆமா, சூரியனும் நான் தான், சந்திரனும் நான் தான், சந்திரனும் நான் தான், இரவும் நான் தான், பகலும் நான் தான், ஆமா, வலது கண்ணும் நான் தான், சரி, இடது கண்ணும் நான் தான், ஆமா, உலகத்தில் அனைத்துமே நான் தான் பார்வதி. அப்படியா? நான் அசைந்தாத்தான் அசையும் இந்த அகில உலகமே. அப்ப ஆதிபர சக்தியானவா மனசுக்குள்ள நினைக்கிறா. என்ன நினைக்கா? அத்தான் பகவானுக்கு நம்ம பாத பூஜை செய்தோம், பணிபடைகள் செஞ்சு ஆக்கி ஆக்கி கொட்டுனோம், கொட்டுதோம். ஆனா இந்த அத்தம் பகவான் சூரியனை வலது கண்ணுன்னு சொல்லுதாரு, சந்திரனை இடது கண்ணுன்னு சொல்லுதாரு. அப்ப நம்மள எங்க வச்சிருக்காரு, எங்க வச்சிருக்காருன்னு சொல்லி நீங்க பரிசோதனை பண்ணி பார்க்கணும். இந்த மனுஷன் இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்க்கணும். ஆனா பகவான் உடம்புல பாதி உடம்ப கொடுத்திருக்காருங்க. அவ நினைச்சாளா? நினைக்கல. அதான் பெண்ணா பிறந்தவங்களுக்கு பெண் புத்தி பின் புத்தி இருக்காங்க. பிரதமா யோசிப்பாங்க. சரிதானே? தெரிய வேண்டாமா? அவர் உடம்புல பாதி உடம்ப நமக்கு கொடுத்திருக்காரு, அவர் பாதி நம்ம தானே அப்படின்னு நினைக்கணும்ல. எல்லாமே அவர் தான் சொல்லணும்னு நினைப்பாங்கல்ல. நினைக்கல. என்ன இப்ப எல்லாம் அவர் இப்படி சொல்றாரு, நம்மள பொறுப்படுத்தாம அப்படின்னு நினைக்கா. அப்படி என்று சொல்லியா ஆதிபரா சக்தியானவன் என்ன செய்கிறாள் தெரியுமா? என்ன செய்கிறாள்? ஆதிவெல்லை கைலாசே ஆதிபரா சக்தி ஆதிவெல்லே கைலாச ஆதிபரா சக்தி அம்மா ஆண்டவனே பகவானே பொண்ணு ஜலே அமர வைத்தையா பார்வதியா ஆண்டவருக்கு பின்னார கண்ணை மூடினார். சூரியனே நுழையம் சந்திரனே நுழையம் உலகம் உலகம் நடந்து போச்சுதையோ. உலகம் நடந்து போச்சுதையோ. பார்த்தாரும் பகவான் நல்ல உயிர்கள் எல்லாம் காப்பாற்ற ஆண்டவன் தான் சுவேரோகண்ணை தாண்டிரண்டா கண்ணை தாண்டிரண்டா கண்ட சிவபெருமா கைலாசமலையில் ஆண்டவன் சிவபெருமானை ஆதி
ஆதிசக்தி பார்வதியா தேவியானவள் பார்வதா தேவி பொன்னூஞ்சலில் அமர வைத்தார். மாப்பிள்ளைய ஊஞ்சல் உட்கார வச்சா. அப்படி பொன்னூஞ்சலில் அமர வைத்து என்ன ஆச்சு? ஆண்டவனுக்கு பின்னாடி வந்து 2 கண்களையும் மூடினார். ஐயோ, அப்படி 2 கண்களையும் மூடிய போது என்னாச்சு? சூரியனின் ஒளியும் இல்லாமல் சந்திரனின் ஒளியும் இல்லாமல் சரி, 7 உலகம் எல்லாம் இருளடைந்து போச்சு. ஒரே இருட்டு. உடனே பார்த்தான் சிவபெருமான். சரி, தான் படைத்த மக்களை எல்லாம் காக்க வேண்டும் என்று சொல்லி தான் நெற்றிக் கண்ணை தான் திறந்தார். அப்படி நெற்றிக்கண்ணை தான் திறக்கும் பொழுது அந்த நெற்றிக்கண்ணில் உள்ள வெப்பம் தாங்க முடியாமல் பார்வதா தேவி உடம்புல வேர்வையா வெளுத்து கொட்டு போகுது. நெற்றிக்கண்ணை திறந்த உடனே அண்ணல் பறந்த உடனே அப்படியே பார்வதிக்கு வேர்த்து விறுவிறுத்துடுது. அதாவது மாமா, இந்த சூரியன் எங்க இருக்கு, நம்ம எங்க இருக்கோம்? ஏம்மா சூரியன் எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா எவ்வளவு வெக்க பத்தியாமா, எவ்வளவு வெக்க, நமக்கு எத்தனை புழுக்கம். ஏப்ப வெளியிலே போக முடியல. ஆமா. அப்ப ஆண்டவன் சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறக்கும் பொழுது நெற்றிக்கண்ணில் உள்ள வெப்பமானது 6 சக்தி பார்வதா உடம்பில வேர்வையா வெளுத்து கொட்டி போகுது. அப்படியே ஓடுது. உடனே பார்த்தார் சிவபெருமான். அந்த வியர்வை துளிகளை எல்லாம் எடுத்து தன் தலையில் கங்கா தேவியாக சூடிக்கொண்டார். அப்படி போடு. அதில் 7 வியர்வை துளிகளை மட்டும் எடுத்து சரி, ஆண்டவன் சிவபெருமான் 7 கடலாக எப்படி பிறவி செய்தார் தெரியுமா? எப்படி அம்மா? உங்கள் சம்போ தீவோ அப்பா, ஒன்றாம் கடல் ஒரு கடலா போரே 4 சக்தி சன்னதிப்பா சன்னதிக்கும் மூன்றாம் கடல் மோர்கடலா 4 சக்கர கரையோகப்பா கரையுகப்பா இங்கே 4ஆம் கடல் தயிர் கடலாம் தயிர் கடலாம் கடலாம் ஆடி ஓடி மேகத்துக்குள் மேகத்துக்குள் இந்த 6ஆம் கடல் நல்ல தண்ணீர் நல்ல தண்ணீர் சிவபெருமான் 7 வியர்வை துளிகளை எடுத்து ஓங்கு சம்போ தீவுக்கப்பால் 1வது கடலானது ஓர்கடல் 2வது கடலானது அதுதான் கருப்பு கடல் கருப்பு 3வது கடலானது அதுதான் மோர்கடல். மோர்னு சொன்னா அதை கோதி குடிக்கலாமோ? மோர் குடிக்கலாம் முடியாது. பிறகு பார்க்க மோர் மாதிரி இருக்கும், ஆனா அது உப்பாத்தான் இருக்கும். ஓ, பார்க்க மட்டும்தான் முடியும். சில இடத்துல பார்க்க மட்டும்தான் முடியும், கேட்க முடியாது. சிலதை பார்க்க முடியும், கேட்க முடியாது. சரி, சிலதை கேட்க முடியும், பார்க்க முடியாது. ஓஹோ. சிலதை வந்து கேட்க முடியும், சரி, சாப்பிட முடியாது. சரி, இப்படி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்குல்ல. நீங்க வந்து பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க. சரி சரி, ஆனா இனிமே கேட்கக்கூடிய இடத்துக்கு வந்துருவீங்க. ஆமா, இருக்கட்டும்.
சந்தோஷம் தானே. அப்படி நான்காவது கடலானது சரி அதுதான் தயிர் கடல். தயிர் தயிர் பார்க்க தயிர்மை இருக்கும், அது சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடலாம் முடியாது. அண்ணே யாருட்டி வேணும் தயிர் சாப்பிடுறீங்களா? தயிர் கொடுத்தா சாப்பிடுவோம். சரி அப்படி ஐந்தாவது கடலானது அதுதான் பார்க்கடல். பால்கடல். ஆறாவது கடலானது என்ன கடல்? அதுதான் நல்ல தண்ணீர். ஓ பியூர் வாட்டர். பியூர் வாட்டர். பியூர் வாட்டர். எப்படி சொல்லுங்க பத்தியா? அப்படி இந்த 6 கடலையும் சூழ்ந்திருக்கக்கூடிய சரி ஏழாவது கடலானது அதுதான் பெருங்கடல். அப்படி இந்த 7 கடல்களையும் தாண்டி இங்க இருக்கு பெரிய குடலு. பெரிய குடலா? எவ்வளவு ஊத்துறாலும் நிறைய மாட்டேக்காமா. நிறைய மாட்டேன். அப்படியா? ஓசை வச்சு அடிச்சிருவோமா? ஓசை வச்சு பிடிச்சாலும் நிறையாது. நிறையாதா? அது ஒட்டவ குடலு. அப்படியா? ஆமா. சரிதானே. ஊத்த ஊத்த நிறைய மாட்டேங்க. நிறைய மாட்டேங்க. ஆமா. அப்படி ஆண்டவன் சிவபெருமான் சரி 7 கடல்களையும் பிரவி செய்ய போகுதையா? ஆமாம்மா. அந்த 7 கடல்களையும் தாண்டி ஒரு நாடு இருக்கிறது தெரியுமா? அது எந்த நாடு? நாட்டிலேயும் நல்ல நாடுயா. நாட்டிலேயும் நல்ல நாடுயா. நாவலர்கள் போலும் நாடுயா. உடமலை புழையும் நாடு. தெண்டல் வீசும் நாடு. மஞ்சள் விளையும் நாடு. விளையும் நாடு. சுவாமி நாடு. வாச்சி மலர் நாடு. மலர் நாடு ஐயா. மஞ்ச விளையும் நாடு. வாச்சி மலர் நாடு. இருந்து விளையாடு நோகையது விரித்தாடு. விழா மரம் வாட தோங்கி இருக்கும் நாடு. நாடு எல்லாம் வேறுபாடைத்த. நாடு எல்லாம் வேறுபாடைத்த. நோகைய பட்டடாமோ நாகலோகே பட்டணத்தே. நாக மூடி ராஜமானே. நாக கண்ணே வெண்கொடியோ. வந்தவரோ மனைவியும் உடனே ஆண்டுவாரா. கொண்டவனோ திவாலியுமோ உடனே ஆண்டுவாரா. நல்ல சதையும் போல உடனே ஆண்டுவாரா. நல்ல நாரும் போல உடனே ஆண்டுவாரா. சொல்லே ஒருவர் கேட்டு ஐயா ஒருவர் கேட்டு சும்மையா ஆண்டுவாரா. ஆண்டுவாரா ஐயா ஆண்டுவாரா. நாட்டிலேயும் வெள்ளநாடு. நாவலர்கள் புகழும் நாடு. புகழும் நாடு. கோடம்பளம் பொழியும் நாடு. குளிர்ந்த தென்றல் காற்று வீசும் நாடு. சரி இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு. இருவாச்சி மலரும் நாடு. இருவாச்சி பூ மலரும் நாடு. அப்பேர்விட்ட நாடு என்று பார்த்தால் சரி அதுதான் நாடு எல்லாம் வேறுபடைத்த நாகலோகம் எனும் பட்டணம். ஓ நாகலோகம் எனும் பட்டணம். அப்படி இந்த நாகலோக பட்டணத்திலே சரி நாக கூட்டத்துக்கு தலைவனாக நாகமூடி ராஜமன்னனும் நாகக்கண்ணை வெண்கொடியானவளும். ஆமாதாயி. அதாவது என்ன மாமா பேராசிய பாத்தியலா? என்னம்மா? நான் பேராசிய